தோழர்களே, என் தமிழின சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எஸ்ஜே வெப் டிவியின் இன்றைய தின வணக்கங்கள். இன்று நாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போவது விஜய் விஜய் விஜய். நாகை மாவட்டம் அதிர்ந்து போச்சு. எப்படி திருச்சி குலுங்குனுச்சோ அது மாதிரி நாகை குலுங்கி அதிர்ந்து போச்சு. விஜய் ரசிகர்கள் அப்படி ஒரு ஆர்மி மாதிரி அப்படி நின்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக அந்த விஷயத்த ஒரு விஜய் சார் வருகை மீட்டிங்கை சிறப்பாக முடிச்சிருக்காங்க. விஜய் சார் பேசின ஒரு ஸ்பீச்சும் தெரிவிக்க விட்டுருக்கா. அப்படி நான் கேட்குற இடம் என்ன, ஒரு மக்கள் கூட்டம் இல்லாத ஒரு இடத்துல கேட்குறேன். நீ எனக்கு எதுக்கு பப்ளிக்கில் எனக்கு ஒரு நெருக்கடியான இடத்துல கொடுக்குற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கு பதில் சொல்ல முடியுமா திமுக? அது இன்டைரக்டாக அடிக்கிறது. அவனை நேரடியாக கை வச்சா மக்கள் அடுத்து இப்போ நேபாள் நடந்த மாதிரி, ஸ்ரீலங்கா நடந்த மாதிரி அடிச்சு அல்லது தூக்கிடுவாங்க விஜய் சார் ஃபேன்ஸு. அது தெரியும் அவங்களுக்கு. நேரடியாக கை வச்சா இது நடந்து போயிடும் அப்படிங்கிறதுக்கு இன்டைரக்டாக விஜய் சார் எதுக்குறாங்க. இந்த மாதிரி கூட்டத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அப்படியே டோட்டலாக விஜய் சார் பேசுகிறத டோட்டலாக கட் பண்ணிடலாம், அரசியலுக்கு வரவணம் பண்ணிடலாம் அப்படின்னு. இதெல்லாம் நடக்காது. விஜய் சார் சொன்னார்ல, நான் தனி ஆள் கிடையாது, எனக்கு பின்னாடி என் தம்பி தங்கச்சி என் சொந்த பந்தம் என் தமிழ்நாடு என் சொந்தங்கள் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டேன். அப்படி நான் நேரடியாக மீட் பண்ண வரதை நீ யார் தடுக்கிறதுக்கு? நீ உங்கள் அப்பா சம்பாத்தியத்தில் உங்கள் அப்பா இதில் வாழ்ந்துருக்க, நான் தனியாக சுயம்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக அடித்து மிரட்டியிருக்கேன். அப்படி மோடி வந்தால் உன்னால் இந்த மாதிரி கட்டுப்பாடு போட முடியுமா? உள்துறை அமைச்சர் வந்தால் போட முடியுமான்னு சொல்லி தெளிவாக பேசியிருக்கேன். அப்படி நான் வந்தால் போடுவியா, எனக்கு பின்னாடி நீ ஒரு பெரிய கூட்டம் இருக்குங்கிறத நிரூபிச்சிருக்கா. அப்படி விஜய் சார் 2026 சிஎம் ஆகிறது உறுதி. மக்கள் கூட்டம் அவருக்கு வர்றதை பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு வர கூட்டம் மாதிரி இருக்குது. எம்ஜிஆருக்கு அப்புறம் இப்படி ஒரு கூட்டத்தை நாங்கள் இப்படி தான் பார்க்குறோம். வாழ்க டிவிகே, வாழ்க தமிழகம், ஜெய்ஹிந்த்.